தலித் ஒருவர் முதல்வராகும் சூழல், உகந்த சூழல் இங்கே இல்லை, மாயாவதி ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட திருமாவளவனின் கருத்து தமிழ்நாட்டில் சரியாக உள்வாங்கப்பட்டிருக்கா, புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா? இல்லை, அதற்கு வரும் எதிர்வினைவுகளை பார்க்கும்போது அது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னது ஏதோ பதவி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில், முதலமைச்சர் பதவியை தான் அடைய முடியாது என்ற விரக்தியில் சொல்லப்பட்டதல்ல. இது ஒரு சமூக பகுப்பாய்வின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அந்த விதத்தில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏன் அப்படி ஆக முடியாது என்று அவர் சொன்னார்னா, இன்றைக்கி பல மாநிலங்கள், குறிப்பாக இந்த பட்டியல் மக்கள் 20 விழுக்காட்டுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட பல மாநிலங்களில் இது சாத்தியமாகி இருக்கிறது. ஆந்திராவில் நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு, பஞ்சாபில் நடந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அது போன்ற ஒரு வாய்ப்பு ஏன் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை அப்படி என்று பார்க்கும்போது, சில இடங்களில் ஒரு ஆந்திராவிலோ அல்லது பஞ்சாபிலோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அவர்களை முதலமைச்சராக்கியது. பீகாரில் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் அது அந்த வாய்ப்பை திரு மாஞ்சி அவர்களுக்கு கொடுத்தது. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தானே நின்று வாக்குகளை திரட்டி ஒரு முறைக்கு 3 முறையாக அங்கே செல்வி மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு பின்னணியில் நடக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியால் முதலமைச்சராக்கப்படுவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கா என்றால் அது இல்லை, இப்போதைக்கு இல்லை. ரெண்டாவது பீகாரில் திரு நிதிஷ்குமார் ஒரு நெருக்கடியில், அவரும் ஆர்ஜேடியும் கூட்டணி சேர்ந்து அவர் முதலமைச்சர் பதவியை அவர் பெற்று இருக்கிறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நெருக்கடியை சமாளிப்பதற்கு மாஞ்சியை அந்த நேரத்தில் அவர்கள் ஆக்குகிறார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி மாதிரி ஒரு கட்சி, ஒரு இந்த அம்பேத்கர் அரசியலை முன்வைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து நடத்துறது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நடந்திருக்கு. இப்போ இங்கே நடந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு, திரு நிதிஷ்குமார் அவர்கள் செய்தது போல் ஒரு வாய்ப்பு இங்கே வரணும்னா, அங்கே இருந்தது போல் 2 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு மந்திரி சபை அமைக்கிறது. அப்போ ஒரு கட்சி தனி கட்சிங்கிறது பலவீனம் அடைகிறது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக ஒரு மாஞ்சியவர்களை கொண்டு வருவது, அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். அதற்கு பிறகு ஒரு மாஞ்சியவர்களே அவரோடு இல்லாமல் போய்விட்டார் என்பதும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வருமானா அதுவும் இல்லை. அப்போ பிஎஸ்பி போல் வரணும்னா அங்கே இருக்கிற சமூக சூழல் என்பது வேறு, அரசியல் நிலைமை என்பது வேறாக இருந்தது. அங்கே பட்டியல் சமூக மக்களை ஒரு 27 விழுக்காட்டுக்கு இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இஸ்லாமியர்கள் 15லிருந்து ஒரு 20% இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பிராமணர்கள், உயர் வகுப்பினர், அவர்கள் ஒரு 15 விழுக்காடு இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் கூட்டணி சேர்வதற்கு சமூக கூட்டாளிகள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அது மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. இப்படியான இதை பயன்படுத்தி இந்த சூழலை ஒரு பகுப்பாய்வு செய்துதான் அவர் சொன்னார், அந்த கருத்தை சொன்னார். இங்கே வரணும்னா ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுபோல் பகுஜன் சமாஜ் கட்சியை போல ஒரு பெரிய ஆதரவை பெற்று அதற்கு பிறகு அதோடு கைகோர்ப்பதற்கு அங்கே ஒரு சமயம் சமாஜ்வாதி கட்சியோ இன்னொரு பக்கம் பிஜேபியோ அவர்கள் வந்தது போல் இங்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுமா என்பது இப்போதைக்கு அதுக்கான சூழலும் இங்கே கிடையாது. அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் தான் அவர் அதை சொன்னார். ஓகே, இல்லை மாநில கட்சிகளில், தேசிய கட்சிகளில் தலித் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வேறாகவும், அம்பேத்கரிய இயக்கங்கள் நேரடியாக அரசியல் அதிகாரத்திற்கு வருவது, நேரடியாக மாநிலத்தின் தலைமை பொறுப்புக்கு வர்றது, அது வேறாகவும் பிரித்து பார்க்குறீங்க.
ஆமாம், அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அம்பேத்கரிய அரசியலை முன்வைத்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது. அப்பொழுது அங்கே வந்து சமாஜ்வாதி கட்சி, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருடைய மக்கள் தொகை எண்ணிக்கை சதவீதம் என்பது தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தில் குறைவு. அங்கே சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு கூட்டணி மந்திரி சபையை பங்கு பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்பட்டது. தனி மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை இருந்தது. அப்போ தான் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து அதை அமைச்சாங்க. ஒன்று, அங்கே வந்து பட்டியல் சமூக மக்களுடைய மக்கள் தொகையே ஒரு 27% அளவுக்கு இருந்தது. அதிலே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே, சமார் ஜாதவ் என்று அழைக்கப்படுகிற ஒரு சமூகமே ஒரு கேரத்தாழ் ஒரு 20 விழுக்காடு. எனவே அந்த மக்களுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆதரவை பெற்ற ஒரு கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி விளங்கியது. அது அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அங்கே பாஜக எப்படி காய் நகர்த்தியது, எப்படி அந்த ஒற்றுமையை உடைத்தது என்பதை நான் பின்னால் வாதத்தில் குறிப்பிடுகிறேன். ஆனால் அங்கே வந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவர்களுக்கான அந்த ஆதரவு என்பது, அந்த சமூக ஆதரவு என்பது இருந்தது. இன்னொரு பக்கம் அவர்களுடைய நேசசக்தியாக இஸ்லாமியர்கள், அவங்க இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி, அங்கே ஒரு டெசிசிவான ஒரு ஓட் பேங்க். அதனுடைய ஆதரவும் அவருக்கு அந்த சமயத்தில் இருந்தது. அதனால்தான் அவர் அவ்வளவு தூரம் வெற்றி பெற முடிந்தது. ஓகே.